மேடையில கதைக்கிறது, ஊடகங்களுக்கு கொடுக்கிறது, இப்படி இந்த வீராவேசமான உரையாடல்கள் எல்லாம் கட்சி அரசியலுக்கு உரியவை. நாங்கள் கட்சி அரசியல் என்று வந்தால் இப்படி மாறி மாறி வரும். இந்த கஜேந்திரகுமார் சொன்னார் தும்பு தடியை நிறுத்துறது. இப்படி மாறி மாறி ஒருவர் மற்றவருக்கு தாக்கக்கூடிய விதத்தில், அதன் மூலம் தன்னுடைய ஆதரவாளர்கள் கைதட்டக்கூடிய விதத்தில், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் பெறக்கூடிய விதத்தில் என்றெல்லாம் வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். இது கட்சி அரசியல்ல வலிமையா நடக்கிற விஷயம். இதெல்லாமே இந்த இந்த சமூக வலைத்தளங்களில் வருகிற போஸ்ட்கள் மாறி ஒரு கொஞ்ச நாளுக்கு பின்னுக்கு குப்பைக்க போயிடும். பிரச்சனை என்றால் தேசத்தை கட்டி எழுப்பும் அரசியலை நோக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தேச திருச்சி எப்படி பாதுகாக்க போறோம் என்றுதான். கடந்த 5 ஆண்டுகளில் எல்லாருமாக சேர்ந்து தவறு செய்திருக்கோம். இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பக்கம் எல்லாத்துக்குள்ளையும் தூய்மைவாதம் பார்த்து கொள்கை இறுதி தீர்வு பற்றிய கொள்கையைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்பவும் கதைக்குது. பிரச்சனை அந்த கொள்கையை எப்படி மக்கள் மயப்படுத்துறது, அந்த கொள்கையின் அடிப்படையில் எப்படி மக்களை கட்டமைப்பாக்குவது என்பதை பற்றி அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போதிய அளவுக்கு உழைத்திருக்கவில்லை. இப்பத்தான் உழைக்க தொடங்குகிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் சுமந்திரன் சஜித்துக்கு போன ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை சாய்த்துக் கொடுத்தார். அப்பொழுது அவர் வீரவாசமாக எல்லாம் கதைத்தார். அந்த வீர ஆபாசமாக அவர் கதைத்த உரையாளர்களின் விளைவை நாங்கள் எங்கு கண்டோம்? நாடாளுமன்ற தேர்தலில் கண்டோம். எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கும் இவர்கள் இப்படித்தான் கதைத்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அது இலங்கை ஆளுங்கட்சியாகிய என்பிபிக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். எனவே இந்த இடத்தில் தேச திரட்சியை நோக்கி சிந்திக்க வேண்டும். எனவே மேடை உரையாடல்கள், இந்த ஊடகங்களுக்கு கொடுக்கிற பேட்டிகள், அதை ஊடகங்கள் போக்கஸ் பண்ற விதங்கள், இதுகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு மிக ஆழமான பரிமாணத்தில் தேசத்தை திரட்டும் அரசியல் உள்ளது. எனவே நாங்கள் அதை நோக்கித்தான் போக்கஸ் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.